இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேயே வந்து அதிகமாக இந்தியன்ஸ் இருக்க ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 44 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்தியன்ஸ் வந்து வாழுறாங்க. அதில் வந்து நியூயார்க் தான் ஹையஸ்ட். அதாவது நியூயார்க்குன்ற ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டில் தான் வந்து ஹையஸ்ட்டாக இந்தியன்ஸ் நிறைய பேர் வாழுறாங்க. அங்கே வந்து 5 லட்சத்துக்கு மேலே வந்து இந்தியன்ஸ் இருக்காங்களாம். அதுவும் நம்ம இன்றைக்கி வந்திருக்க ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ். அதாவது நியூயார்க்கில் குயின்ஸ்ன்ற ஏரியா, அந்த ஏரியாவில் ஜாக்சன் ஹைட்ஸ்ன்ற ஏரியா. இந்த ஏரி ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு ரோட்டுக்கு கல்பனா சாவ்லா ரோடுன்னே பேர் வச்சுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு. ஸோ இந்த ஏரியா, அதாவது இந்த ஜாக்சன் ஹைட் குயின்ஸ் அப்படின்ற ஏரியாவில் நியூயார்க்கில் இருக்க இந்த பகுதியில் வந்து 2000 அந்த டைமில் வந்து பீரியடில் வந்து இந்தியன் பாப்புலேஷன் அதிகம் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 2010 வந்து நம்ம அதாவது இந்த ஏரியாவில் எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் வந்து இந்த ஜாக்சன் ஹைட் குயின்ஸில் மட்டும் இருக்காங்க. அதாவது நியூயார்க் பகுதியில் 5 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் இந்த ஏரியாவில் மட்டுமே 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகேங்க, இந்த ஏரியாவை நம்ம முழுக்க சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இந்தியன் ஸ்டோர். இந்த மாதிரி ஒரு ஏரியாவை என் லைஃப்ல நான் பார்த்தது இல்ல. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பக்கா என்ன சொல்றது, ஒரு லோக்கல் இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ். இருடாக்கண்ணா, வெயிட். அசரா நியூயார்க் தான். அதுவும் வந்துட்டு இந்த ஏரியா எப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட் வந்து சைனீஸ் ஸ்ட்ரீட்டா இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் வந்து இந்தியன் ஸ்ட்ரீட்டா இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் பங்களாதேஷா இருக்கு, ஒரு ஸ்ட்ரீட் பிரேசில். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு நாசம் பண்ணியிருக்காங்க. நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு போறது வந்துட்டு இந்தியன் ஸ்ட்ரீட். இந்த இந்தியன் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கு இந்த நியூயார்க் சிட்டியில அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்கலாங்க. செம்ம தூக்கம், இப்பதான் எழுந்திருக்கோம். இங்க பாருங்க, வெயிட், டாடி லிஃப்ட் பண்ணுவாரு. இங்க பாருங்க, கீழே எல்லாமே அரிசி கொட்டி இருக்கு. டர்ட்டியான நியூயார்க்குடைய மறுபக்கம். வா வா. அங்க வந்து பார்க்கிங் டிக்கெட் வாங்கி எடுத்து வச்சுட்டோம். ஆக்சுவலி சேஃபர் சைடுக்கு நிறைய பேர் வைக்க மாட்டேங்கிறாங்க, அதனால டிக்கெட் அதாவது ஃபைன் போட்டுருவாங்க. எந்த பக்கம் போறீங்க மேக்ஸ்? இப்போ வந்து நியூயார்க்குடைய மறுபக்கம்னே சொல்லலாம், அப்படிதான் இருக்கு. எக்கச்சக்க டர்ட்டி. செம்ம சத்தம். இது வந்து நியூயார்க்கா இந்தியாவானே தெரியாது, அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். குட்டி பயங்கர தூக்கம். நான் லிஃப்ட் பண்றேன்னு சதீஷ் எடுத்து. ரோட்டிலேயே எச்ச துப்பி வச்சிருக்காங்க, சிகரெட்டை பிடிச்சி போட்டிருக்காங்க, சாப்பிட்டு அப்படியே பொட்டலம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க ஒரு சாப்பாடு கடை இருக்கு. இது வந்துட்டு மெக்சிகன் சாப்பாடு கடை. பாருங்க, ரோட்டு கடை. பாதி நேரம் பேச முடியாது, நம்ம பேசுறோம்னா பாதி நேரம் வந்துட்டு ஃபுல்லா வந்து இந்த ட்ரெயின் ஓடியே சத்தம் போட்டுட்டு இருக்குது, அவ்வளோ சத்தமா இருக்கு. ஸோ வாங்க. ஐயோ, திருப்பவும் அகேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்தியன் ஸ்ட்ரீட்டுக்கு நுழைஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே தான் நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். நான் பேசுறது கேட்குமான்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கும் பெரிய மைக்கு தான் நம்ம போட்டு பேசிட்டு இருக்கோம், மைக்கெல்லாம் போட்டு தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பேசுறது வந்து கேட்குமான்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு சத்தமா இருக்கு. இது ஒரு 15 மினிட்ஸ்ல வந்துட்டு 4 ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியல. இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆடியோ போயிடுவீங்க. நம்ம ஊர் டீ கடை தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜில்லாரி கடை இருக்குங்க. அங்கேயே வந்து வேக்சிங், த்ரெட்டிங், ஒரு பார்லர்லாம் வேற இருக்கு. ஸோ ரோட் இன்னைக்கு எதனா வாங்க. ஐயோ, இங்கே தான் ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்கு பாருங்க. மக்கள் வந்துட்டு ட்ரெயின் முடிச்சுட்டு எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. இது என்னது, பான் பராக்கு பீடா கடைங்க. இங்க பாருங்க, பீடாலாம் இருக்கு. நம்ம ஊர்லயே பேன் பண்ணிட்டாங்க, இங்கே இருக்குது. இங்க வந்து எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. இது ஏதோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி. யா, பஞ்சாபி ரெஸ்டாரண்டே தான்.
கிருஷ்மா கூட்டத்துல தொலைஞ்சிட போற வந்துரு கூடயே வா. அவ்வளவு கூட்டமா கச்ச 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 கச்சன்னு இருக்கு வேற. ஏய் கிருஷ் இங்க பாரு பைக்க. நம்ம ஊரு வண்டி மாதிரி இருக்கு. மாம்ஸ் நல்லா இருக்குது இந்த பைக். இ பைக் காம்பா இது. அனிக்கு ஸ்லீப்பியா இருக்கு, அதனால அனி வந்து சதீஷுடைய ஷோல்டர்ல உட்காந்து விட்டான். நாங்க ஸ்ட்ரோலர் கொண்டு வர மறந்து போயிட்டோம். அதாவது நம்ம ட்ரிப்லாம் போனோம் பார்த்தீங்களா, ஸ்ட்ரோலரை வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பூஜை கடை மாதிரி போட்டிருக்காங்க. பூஜை சாமான்லாம் விற்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரோட்டு கடையில் பூஜை சாமானா? அப்படின்னா நீங்கள் எல்லா இதுவும் இருக்கு. ஆக்சுவலாக விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேற ஊருக்காரங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம ஊருக்கு இதுவாக இருக்குல்ல. Oh my gosh, heavy. Moms, heavy பா. தூக்கி பார்க்கறீங்களா? செம ஹெவி இல்ல? $60 சொல்றாங்க. வேண்டாம் இல்லம்மா? நோ, thank you. பா. இங்க பாருங்க வாட்ச் ரிப்பேர். ஐயோ வாட்ச் ரிப்பேர் பா. இங்க பாருங்க. வாட்ச் ரிப்பேர். நம்ம ஊர்ல வந்து ரோட்டு கடையில என்னன்னா நம்ம ஊருன்னு இந்த வீடியோ ஃபுல்லா நான் சொல்லியிருக்கேன் போல இருக்கு. என்னால அதை விட்டு வரவே முடியல. எனக்கு இன்னும் கூட வந்து எங்க இருக்குன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. இங்க பாருங்க மோமோஸ். இது மேபி ஈஸ்டர்ன் ஃபுட்டா இருக்கலாம். கோவிட் டெஸ்டிங் அண்ட் வேக்சின் சப்போர்ட்டா, நோ அப்பாயின்மெண்ட் நீடர். இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க செருப்பு கிருப்பெல்லாம் விற்கிறாங்க. கிருஷ்மா கஸ்டம் மேட் செருப்பு வேணுமாமா? ஆமாம்மா, நிறைய கஸ்டம் பேட் அமைச்சிருக்காங்களா பாருங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏய் முன்னாடி பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டு இருப்ப நேரத்துக்கு இந்த கார் கண்ணாடியில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்கெட்ஸ்க்கா. பிளாங்கெட் அதுவும் வந்துட்டு என்ன மாதிரி பிளாங்கெட்னா, நம்ம ஊரில் இருந்து காஷ்மீரி பிளாங்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிளாங்கெட். அதுக்குன்னு ஒரு கடை. ஆக்சுவலி இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. வருவாங்களா ஆட்கள்? வாங்கடா கைஸ் வாங்க. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இந்தியன் கடைங்க இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்து துணி கடைங்களா, அங்கெல்லாம் ரொம்ப துணி கடைங்க. உள்ளே போமா? பாரிஸ் கார்னர் மாதிரி இருக்குப்பா. யா பிரைடல் வேர். இங்கே காலாகாலம் என்னப்பா காக்கா சத்தம் கேக்குது எனக்கும். எஸ் கரிஷ்மா. அங்க பாருங்க அந்த ஆப்போசிட்ல கரிஷ்மா. அதுக்கப்புறம் பாருங்க பிரைடல் கலெக்ஷன்ஸ். ஐயோ செம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா விலை எவ்வளோன்னு தெரியல. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு நகைக்கடை. பியூட்டிஃபுல்லா நகை கடைகள் இருக்கு. No, the small one. Oh yeah, that's the tall one. Oh yeah. It's a couple. இங்க பேங்கிள்ஸ்லாம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? அதாவது காலகாலமா இந்தியா நம்மளாவது இந்தியா கப்பப்போ போயிட்டு வரவங்க நிறைய பேர் இந்தியாவில் வந்துட்டு போகவே மாட்டாங்க, அப்படியே செட்டில் ஆயிருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் இங்க வந்தாங்கன்னா ஆமா இப்படியே இங்கேயே வாங்கிக்கலாம். இதுக்குன்னு வந்துட்டு வாங்க தேவையில்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல வாங்கிடுவாங்க. அங்க பாருங்க சோனா மண்டி ஜுவல்லர்ஸா. சோனா மண்டி ஜுவல்லர்ஸா. நகை கடை, துணிக்கடை, ரோட்டு கடை. அங்க ரோட்ல எல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு இது பண்றாங்க, விற்கிறாங்க. ஆக்சுவலா பாருங்க ரோட்ல நைட்டி நான் இப்பதான் பாக்குறேன். நல்லாதான் இருக்குது நைட்டி. இது சைட்ல வந்துட்டு இந்த மாதிரி இது வச்சிருக்காங்க, இப்படி இழுத்து கட்டுற மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு நைட்டி வந்துட்டு இதுவாக இருந்ததுன்னா லூஸாக இருந்ததுன்னா இங்கே பாருங்க, லூஸாக இருந்ததுன்னா அப்படிக்கா டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நல்லா தான் இருக்குது. $10 இருக்குது. ஆக்சுவலி $10 பரவாயில்ல. நம்ம ஊர்லேயே வந்துட்டு $400 விற்கிறாங்க, $400 விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
$10 ஒரு அப்ராக்சிமேட்டா 850. அது வேற அப்ராக்சிமேட்டா சொன்னாலும் வந்துட்டு உங்ககிட்ட கால்குலேட்டர் இல்லையா, நீ ஐ மீன் நீங்க எந்த ஸ்கூல்ல மேக்ஸ் படிச்சுன்னு கேக்குறாங்க. டக்குன்னு வந்து நம்ம எதனா அப்ராக்சிமேட்டா சொல்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஆமாப்பா, கொரோனா வைரஸ்க்கு கேரோனா வைரஸா. இங்க ஒரு நகை கடை. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து துணி கடை, நகை கடை எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஜில்லா வி பை கோல்டு. இங்கே நீங்கள் கோல்டு விற்கணும்னா அவங்க பாருங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கோல்டு விற்கணும்னா கோல்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்துட்டு கெட் கேஷ் அண்ட் ஃப்ளாஷா. பேடி ஜுவல்லர்ஸ், வி பை கோல்டு அண்ட் ரிப்பேர் எல்லாம் இதாக இருக்காங்கப்பா இந்த ஏரியாவில். என்னடா அது? அதாவது நம்ம ஊர் பசங்க இந்தியன் இது அவங்களுக்கு ஃபீல் பண்ணணும், இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைடு வந்தாலே போகிறோம் போல இருக்கு. நான் வந்து கரெக்டாக பாரிஸ் கார்னர் தாங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பாரிஸ் கார்னர் எஃபெக்ட் இந்த ஏரியா இங்க பாருங்க. உள்ள போகணுமா? அந்த சைடு ஃபுல்லாவே ஜுவல்லர்ஸா இருக்கு, நிறைய ஜுவல்லர்ஸ் இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெஸ் கடை இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜுவல்லரி கடையும் இருக்குது. இது வந்து $75, 35, 40 தெரியல. இது $50 இந்த ட்ரெஸ் பாருங்களேன். ஓகே தான் இருக்கு. நீங்க நம்ம ஊர்ல வந்து ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் நம்ம ஊர் ஷாப்பிங் vlogum போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஊருக்கு நான் தான் முதல்ல போடுவேன்னு நினைக்கிறேன். $5, அதாவது ரோட்டு கடை. அங்க மேல பாருங்க. இல்லடா, ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் நெஜம் ஃப்ளவர்ஸ். நம்ம வந்துட்டு அமேசான்ல எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குறோம்ல, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் இங்கே டைரக்டா வந்து வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல வா, அது கையெடு, சம்மன்ஸ் கையெடு போங்க. பையெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இதுதான் பார்த்தேன் ஆக்சுவலா, மாலை தான் டெக்கரேஷன்ஸ்க்கு. சரி விடுங்க, கூட்டமா இருக்கு நம்ம கிட்ட. Hi, excuse me, how much is this one? $4. This $6. Yellow 4. Okay. இது வந்து $6 மேம். $6 இது $4. சரி வாங்க போலாமா? $5 இந்தியா எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அது? மணி ட்ரான்ஸ்ஃபர். ஆமா, $74 20 காசா இன்னைக்கு கரெக்ட் ட்ரெண்டிங்ல. உங்களுக்கு எதனா அமெரிக்கால இருக்க ஃபீல் இருக்கா? எனக்கு என்னவோ பாரிஸ் அந்த சவுகார்பேட்ல இருக்க மாதிரி இருக்கு. $5 இந்த பேண்ட். ஒரே நாள்ல பிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு மெலிசா இருக்கு. வா, என்னடா எதனா வேணுமா? வேணாமா? $495. OMG, மார்பிள் பா. ஆமா ஆமா, நம்ம வீட்ல ஏற்கனவே 2 செஸ் போர்டு நமக்கு தேடிட்டோம். இந்த சாரி எவ்வளவு பாக்குறீங்களா? அந்த எல்லோ சாரி வந்து $575. OMG, மேபி பியூர் சில்கா இருக்குமோ தெரியலங்க. பியூர் சில்கா இருந்தாலும் இவ்வளவு விலையா இருக்கும் தெரியல. இங்க இருந்து எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் விற்கிறாங்கல்ல, மேபி விலை அதிகமா தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு நகை கடை, கோல்ட் ஜுவல்லர்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டே தான். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருந்து நடந்து வந்து இந்த கார்னருக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த ரோடுக்கு வந்துட்டோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது இந்த மாலை. இது இன்னொன்று சுவாமி விக்கிரகம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. சான்ஸே இல்லை. கிருஷ்ணருடைய அந்த வெண்ணெய் பானை அங்கே இருக்குது.
நம்ம ஊர்ல ரோட்ல விற்கிற மாதிரியே தாங்க இருக்கு. ஆனா நான் இப்போ வாங்க போறது இல்ல, ஜஸ்ட் காமிக்கிறேன் ஆக்சுவலா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிந்தி $5 $10 அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இது பக்கத்துல பாத்தீங்கன்னா அடப்பாவுமே என் மாடல்லயே நானே மாடல்ல வச்சிருக்க மாதிரியே ஒரு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்ன பிராண்ட் இல்லை அவ்வளவுதான் தெரியல, நான் வாங்க போறது இல்லை எனக்கு தெரியல. என்கிட்ட விக்டோரியா சீக்ரெட் ஹேண்ட்பேக் இருக்குல்ல அதே மாதிரி இல்லை இது, அதேதான். இது ஒயிட்டு அது பிங்க். என்ன இது விலை கம்மியா இருக்கும் அது விலை அதிகமா இருக்கும், ஏன்னா அது பிராண்டுனால. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதேதான். நைட்டியை வெளில தொங்க விட்டுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீங்க இதை மட்டும் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. லைக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு நிஜமா சொல்லுங்க. எனக்கு நிஜமா தெரியல, எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுதுன்னு. ஏய் அட பாவமே, இது பஸ் ஸ்டாப்ல பொட்டி கடை என்ன இப்படி சொல்லிட்டீங்க? கடையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கிருஷ்மா ஐ திங்க் இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஏரியான்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டாக இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி நினைக்கிறேன். இங்கே பாருடா ஸ்ட்ரீட்ஸே வேற பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஸ்ட்ரீட்டே பிரிச்சது, இதுல வந்து அதையே வந்துட்டு ஹிந்து ஸ்ட்ரீட் முஸ்லீம் ஸ்ட்ரீட்னு வேற பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றது? ஆமாப்பா, தண்ணியில ஃப்ராக் ஒருத்தன் வேற ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. இதுக்கு நம்ம ஊர்ல வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் போனா இந்த மாதிரி தான் விரிச்சு வச்சுட்டு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து தக்காளி. மாஸ் பேர் என்னது இது? தக்காளியா? தக்காளி கிச்சன் போட்டிருக்காங்க. அதான் கேட்டேன். தக்காளி கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் இங்க என்ன சூப்பர் மார்க்கெட் இது ஆக்சுவலா, ப்ரீமியம் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோட்டோரமா. இதுக்கு நாங்க தமிழில் நாங்க இந்தியாலயா இருக்கோம் அப்படின்னு தான் வைக்கவே போறாங்க. ஏன்னா நிஜமாவே எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணுது. ரோட்லயே வந்து எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, கார்லிக் ஜிஞ்சர் விலையும் அதுலயே இருக்கு. நான் விலையே சொல்ல தேவையில்லை இந்த வீடியோல. மாம்பழம் பாத்தீங்களா? $10 அந்த இது டப்பா. இளநீ பாருங்க மேம், இளநீ பாருங்க, கிரீன் கோகோனட் தான். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே ஃப்ரூட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். OMG. கடைக்கு தான் நாங்க போக போறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்க வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் கேட்கலான் இருக்கோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் தான் வாங்க போறோம். சீக்கிரம் வா, நாருது வா. இங்க ஏதோ சேல் போயிட்டு இருக்கு போல இருக்கு. டிஷர்ட் விக்கிறாங்கப்பா. டிஷர்ட், வாட்ச் இதெல்லாத்தையும் வித்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு வாட்ச் கடை இருக்கு. அது வந்து $3 ஆக்சுவலா அந்த வாட்ச். ஸோ அதனால எல்லாரும் போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. வாட்சே தெரியலப்பா எனக்கு. மேம் உங்களுக்கு அங்க தெரியுதுங்களா அந்த ஓட்டையில? அதாங்க வாட்ச், $3. You saw an auntie holding it? Okay. சாப்பாடு கடை. யா, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பிளாங்கெட்ஸ்லாம், ஷால்ஸ், பிளாங்கெட்ஸ் நம்ம ஊர்ல வந்து ரோட்லயே உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, அதே மாதிரி தான். பார்க்கவே கஷ்டமா தான் இருக்கு. ஓ ஓகே, அவருடைய கடை நமக்கு காமிக்கணுமாங்க. இந்த கடை வந்து வாங்கிக்கணும், வாங்கிக்கோங்க. பங்களாதேஷ் அவருடைய கடை. ஓகே, அவர் ஹாப்பியாக சொல்ல சொன்னார் உங்க எல்லாருக்கிட்டையும். ஓகே,
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கடைகள் இருக்கு, எல்லாமே ரோட்டு கடைகள் தான். நம்ம ஊர்ல வந்து அந்த பாண்டி பஜார் ரோடு நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, இப்போ அதே மாதிரி இருக்கான்னு தெரியல. இப்போ ஏன்னா நான் போன வாட்டி 2017 போகும்போது அந்த பாண்டி பஜார் ரோட் சைடு இது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆக்சுவலா. ஆனா இன்னமும் இந்த ஏரியால வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. இது காலமா இருக்கு, ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20. Hi, excuse me, how much is this one? Just for show, this one? Just for show. Okay, can I take a look at it? Oh, okay. Thank you. $15 வேணுமா? மகாராஜா ஸ்வீட்ஸ் பியூர் வெஜிடேரியன். இங்கே வந்துட்டு ஆக்சுவலி கடை இருக்கு, நம்ம வந்து இங்கே வாங்கிக்கிட்டு இங்கே போய் உட்காந்துட்டு நம்ம சாப்பிடலாம். சாட் கடை தான் ஆக்சுவலாக. ரோடு பார்த்தீங்களா, ரோடு எப்படி இருக்குன்ட்டு. திஸ் இஸ் த நிலைமை ஆஃப் அமெரிக்கா. என்ன மாம்சா அமெரிக்கா நிலைமை இப்படி ஆகி போச்சு. இல்ல இங்க டாட்டை பாருங்க, இங்க பாருங்க, காவாவை பாருங்க. ஸோ லைக்கா மொபைல்ன்றது ரொம்ப ஃபேமஸ்ங்க. அதாவது வானேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நான் கூட வானேஜ் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பயங்கர ஃபேமஸ் அந்த மாதிரி தான் அதுவும். ஸோ அனதர் ஃபேமஸ் அப்னா பஜார் ஃபேமஸ் மார்க்கெட். போடுவோமா? வாங்க 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 வாங்க. ஃப்ரூட் ஜூஸ் கடை இங்க பாத்தீங்கன்னா. ஓ ஆமாடா, போட அங்க தரத்துறா, போய் பீச்சன்ஸ் தரத்துறா. என்ன பண்ற மாதிரி அவர் எப்படி அட்ராக்ட் பண்றாரு சிஸ்டர்? என்னது? அட்ராக்ட் பண்றாரு. ஆமா ஆமா ஆமா, நம்ம ஊர்ல அட்ராக்ட் பண்ணுவாங்கல பசங்கள அந்த மாதிரி. ஓ மை காட், அந்த மாதிரி அமிக்கி கிருஷ் எப்படி போறாங்க. இங்க வந்துட்டு பர்ஸ், பெல்ட், அதுக்கப்புறம் சாக்ஸ், தொப்பி, டிஷர்ட் வந்துட்டு ரெண்டு வந்து $10. ஒன்று எடுத்தீங்கன்னா $6. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அந்த குரான் படிப்பாங்கல்ல, அந்த குரான் வைக்கிற புக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்றேன், மேபி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், தெரிஞ்சதுன்னா நீங்க போடுங்க. மெஹந்தி இருக்கு, அதே மாதிரி பிளாங்கெட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஆஸ்யூஷுவல் ரோட்ல வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னது? இது வாழைப்பூவா? நோ தெரியல, இது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் வாழைப்பூன்னு நினைச்சேன். வாழைப்பூ தானே? பாருங்க, வாழைப்பூ தான் நினைக்கிறேன், தெரியல. பழப்பழம் வேணுமா? நாங்க பழப்பழமே வாங்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கட் பண்ணது மட்டும் தான் வாங்குவோம். எங்களை ஒரு தாத்தா ஏமாத்திட்டாரு, அதனால அதான் சூப்பரா. மாம்ஸ் இங்க பாருங்களேன், இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. டான்ஜரின் ரெண்டு $1 வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கும். ஆப்போசிட் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா அதுவும் அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ் தான் ஃபுல்லா. ஆமா, போஷாக் அந்த மாதிரி நிறைய இதுவாக தான் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரெண்டு சைடுமே அந்த மாதிரி தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் வந்துட்டோமா தெரியல. சொல்லுங்க, அந்த சைட் போலாமா? பி கேர்ஃபுல் கிருஷ், கைப்பிடி. அங்க ஸ்ட்ரைட்டாலாம் பாத்தீங்களா பிரிண்டிங் ஷாப்பு. இப்படிதான்டா இருக்கும் இந்தியா, எக்ஸாக்ட்லி தான். ஞாபகம் இருக்கா உனக்கு நம்ம பாரிஸ்ல போய் சுத்தினதுலாம்? இங்க பாருப்பா மக்கு. 10 வருஷம் யுஎஸ் லைஃப்ல நான் இப்பதான் முதல் தடவை இந்த மாதிரி பாக்குறேன். நீங்க? நானும் இங்க வந்ததே கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல. இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னே தெரியாது ஆக்சுவலா. இந்தியாவோட எல்லா இதுவும் சொல்லுடா கேப்போம். How much are these? $10. 10 அப்பா. வேண்டாம் பாக்குறேன் இருங்க. அனி ஸ்டே ஹியர் அனிமா.
பரவாயில்ல நல்லதா கனி. ரோட்ல விழுந்துடாதீங்க. வாங்க வாங்கப்பா போலாம். இந்த பசங்க இங்க ஒரு சாப்பாட்டு கடை இருக்கிறது. என்னன்னு தெரியல. ஐ திங்க் எல்லாமே நான்வெஜ் நினைக்கிறேன். சிக்கன், லாம் அந்த மாதிரி. இருங்கப்பா, இங்க சாப்பாடு கடை எடுக்க வந்தேன்ப்பா. சரி ஓகே போலாமா? வாங்க போலாம். இந்தியாடா வந்தோம். இந்த வாலா சதீஷ் சொல்ற இந்த வால் வந்து கிரேட் வால் ஆஃப் இந்தியா. ஏன்பா குழந்தைய குழப்புறீங்க? மேல மணி டிரான்ஸ்ஃபர், ஸ்வீட்ஸ் ஆஸ் யூஷுவல். இஃப் யூ ஆர் நீங்க நியூ ஜெர்சில இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு செமையா நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஒரு இந்தியன் ஃபீல் கொடுக்கும். நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்களா? மாமா கடையா? அந்த கடை பேரு மாமாஸ் ரெஸ்டாரண்ட்ங்க. சதீஷ் வந்துட்டு மாமா கடைன்ட்டாரு. ரிஷ்மா கூட்டம் அதிகமா இருக்கு. என் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோ தயவுசெய்து கூட இரு. ஆனா முக்காவாசி பேருங்க, ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் வந்துட்டு மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. முக்காவாசி வந்துட்டு முக்காவாசி வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க. அதுவே வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலி. பாருங்க ரோட்ல ஆக்சுவலா நியூ ஜெர்சியோட விலை கம்மியா தாங்க இருக்கு. நான் வந்துட்டு நிறைய கம்பேர் பண்ணிட்டேன். சில்லிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 149 தான் இருக்கு. ஆனால் நான் இப்போ வாங்க போறதில்ல. வாங்கிட்டு நம்மளால எடுத்துட்டு போக முடியாது, அதனால நான் வாங்க போறதில்ல. ஆனால் நியூ ஜெர்சி கூட விலை கம்மியா இருக்கு. அதே மாதிரி ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா 149 நியூ ஜெர்சியில். இங்கே வந்து 99 சென்ட் தான் பர் பவுண்டு. எஸ் எஸ் எப்படி இருந்தாலும் நான் எதுவும் வாங்க போறதில்ல. வாங்கிட்டு நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. ஸோ நம்ம இதோட திரும்பிட்டு வேற ஏரியால போய் பார்க்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சதீஷ் கேட்டார் அவ்வளவுதானே ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீட் எல்லாம் அவ்வளவுதான் இல்ல, பெரிய ஸ்ட்ரீட் 2-3 தெரு இருக்கு ஆக்சுவலா. ஆனா எங்களால நடக்க முடியல இந்த சென்ஸ். இதே தான் சுத்தி இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நம்ம வாங்குறதுக்கு எதுவும் இல்லைல்ல. ஸோ மேபி அதனால வாங்குறதுக்கு எதுவும் பெருசா இல்லை எங்களுக்கு, அதனால நம்ம போறோம். வாங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் இந்தியன் ஸ்ட்ரீட்டை வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபுல்லாக பக்காவை சுற்றிட்டோம் இல்லை மேம்? சதீஷ் வந்துட்டு என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய். எவ்வளோப்பா? மசாலா சாய் ₹1. ரியலி? $1. ஓகே $1. பரவாயில்ல. இங்கே பாருங்க கூட நம்ம கூட பேசுகிற காஃபி கேட்டிங்க நிற்கிறாரு.